சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 7-8 தாவீதை அநேக ஜனங்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். அந்த தாவீராஜா வேதனையோடு கூட எழுதுறான். அநேக ஜனங்கள் என்னை பரிகாசம் பண்றாங்க, கர்த்தரை இவன் நம்பினானே, இவன் மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தர் இவனை ரட்சிக்கட்டும்னு அவன் தலையை துலுக்கி சொல்றத அவன் வேதனையோடு எழுதுறான். 1000 வருஷத்துக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-43 வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் தலையை துலுக்கி இவன் தேவாலயத்தை இடித்து அவன் மீண்டும் கட்டுவேன்னு சொன்னால இவன் எங்க கட்டட்டும், இவனை ரட்சிக்கட்டும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ பொது வெளியில வச்சு அநேக மக்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தி அவன் தலையை துலுக்கிறத பாக்குறோம். இந்த நாளிலும் கூட சத்ருவானவன், பிசாசானவன் அநேக ஜனங்கள் மூலியமா, நீங்க வேலை செய்கிற இடத்தின் மூலியமா, நீங்க தங்கியிருக்கிற வீடுகளை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் மூலியமாவோ இல்ல உங்க சொந்தங்கள் மூலியமாவோ உங்க தலையை துலுக்கி இவ ஏசப்பாவை ஏத்துக்கிட்டால, ஏசப்பாவை ரட்சிப்பாரு சொல்லி அவன் பின்னாடி செஞ்சானே, ஏசப்பா பின்னாடி போனானே, இவன் சர்ச்சுக்கு போனால இவனை ஏசப்பா காப்பாத்தட்டும், இவனை காப்பாத்தட்டும், ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தலாம், கேள்வி பண்ணலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை அங்கீகரிக்கும்படி, அவங்க அங்கீகரிக்கப்பட்டவராய் உங்களை நிறுத்தும்படி, நிலைநிறுத்தும்படி கிறிஸ்துவானவர் உங்களுக்காக சிலுவையிலே நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டார், பொது அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்க நிராகரிக்கப்பட்டவன் அல்ல, நீங்கள் அவமதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கௌரவிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவமானப்படுத்த அல்ல, நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் தெளிவா சொல்லியிருதுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பொது அவமானத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பொது நிராகரிப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அங்கீகாரமும் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரு தேவ ஜனமாய் இருக்கிறீங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் ஒரு முகமும் வைக்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஆமென், ஆமென்.